காவிரி பிரச்சனை என்பது டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனை. ஏற்கனவே கர்நாடக அரசினுடைய பிடிவாத போக்கு ஏற்புடையதல்ல என்று பலமுறை தமாக வற்புறுத்தியிருக்கிறது. நேற்று கூட காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 95வது கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழக டெல்டா பகுதிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை முறையாக கர்நாடக அரசு கொடுக்க தவறி இருக்கிறது என்று அதிகாரிகள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். கர்நாடக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி 174 டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும். ஆனால் வெறும் 75 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே தமிழகத்திற்கு அவர்கள் திறந்திருக்கிறார்கள். சுமார் 95 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டிய நிலையிலே கர்நாடக அரசு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறது. இது தவிர பிப்ரவரி மாதத்திலிருந்து வருகிற 28ஆம் தேதி வரை சுமார் 7.3 டிஎம்சி அளவு தண்ணீரை சுற்றுச்சூழல் நீராக கர்நாடகா தந்திருக்க வேண்டும். 2 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. 5.3 டிஎம்சி தண்ணீர் குறைந்து தந்திருப்பதாக தமிழக அரசு சார்பிலே கூறப்பட்டிருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழு கர்நாடக அரசு மே மாதத்திற்கான சுற்றுச்சூழல் நீரின் அளவான 2.5 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதை உச்சநீதிமன்றத்துடைய ஆணைப்படி அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று அதனுடைய முதல்வரும் துணை முதல்வரும் காங்கிரஸ் தலைமையிலான அரசிலே அடிக்கடி கூறுவது நம்முடைய விவசாயிகளுடைய வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான அரசு எப்போதெல்லாம் கர்நாடகத்தில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு தண்ணீர் தரவே மாட்டோம் என்ற பிடிவாத போக்கை அவர்கள் பிடிக்கிறார்கள். இங்கே தமிழகத்திலே கூட்டணி அரசியல், வாக்கு வங்கி அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரும் அத்துறையினுடைய அமைச்சரும் கர்நாடக அரசை வற்புறுத்துவதே கிடையாது. நம்முடைய விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்படுகிறது. கர்நாடகத்துக்கு குடிநீர் தண்ணீர் தேவை, பெங்களூருக்கு குடிநீர் தண்ணீர் வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் ஒரே குரலிலே கூறுகிறோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நியாயமான தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தொடர்ந்து நடக்கும் கூட்டங்களில் எல்லாம் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்ற பிடிவாத போக்கு ஒருபோதும் ஏற்புடையதல்ல. தங்களுடைய நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதாபிமான அடிப்படையிலே அவர்கள் நியாயமான முறையிலே தமிழக விவசாயிகளுடைய நலன் கருதி அவர்கள் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.